தலைநகரங்கள் வந்து உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் சாத்தியமா? அறிவார்ந்த நபர்களுடைய கேள்வியும் அப்படிதான் இருக்கு. இப்போ நம்மை போன்ற ஒரு ஊடகத்தில் இருக்கக்கூடிய கேள்வி வந்து அப்படி ஒரு கேள்வி போடுறாங்க. மிகப்பெரிய மூத்த பத்திரிகையாளர்கள் அவங்களும் போடுறாங்க. பெரிய ஜாம்பவான் பத்திரிகையாளர்கள் அவங்களும் பேசுகிறாங்க. இப்படிலாம் பேசும்போது அறிவார்ந்த நபர்களே இப்படி சாத்தியமான்னு கேட்கும்போது நாம் தமிழர் கட்சியோட அந்த தேர்தல் அறிக்கை என்பது மக்களுடைய மனசாட்சி. சுருக்கமாக சொல்றேன், இது மக்களுடைய மனசாட்சி. கட்சியே மக்களுடைய மனசாட்சி தான். நாம் தமிழர் கட்சியே மக்களோட மனசாட்சி தான். நீங்கள் விஜயகாந்த் அவங்க சொன்னாங்க, வீடுதோறும் வந்து ரேஷன் பொருட்கள் வீடுகளே விநியோகம் பண்ண முடியும்னு சொல்லுங்க. சாத்தியம். கன்னியாகுமரி வந்துட்டு மெய்யியலுக்கான ஒரு தலைநகரமாக உருவாக்கணும்னு சொல்றாரு. ஆன்மீகத்துக்கான ஒரு தலைநகரம். கன்னியாகுமரியை தேர்ந்தெடுக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? அது திருச்சி இருந்துன்னா அது மையப்பகுதி. அப்போ எல்லாருக்கும் சௌகரியமா இருக்கணும்ல, எல்லாருக்கும் வசதி வாய்ப்பு இருக்கணும்ன்ற அந்த அடிப்படையில் திருச்சியை வந்து மையப்படுத்தி தான் வந்து ஒரு செக்ரட்டரியேட்லேருந்து எல்லா நிர்வாகமும் அங்கே கொண்டு வரணும், தலைமை நிர்வாகத்தை அங்கே கொண்டு வரணுன்றது எம்ஜிஆர் டிசைட் பண்ணணும். சட்டசபையிலையும் சரி, பார்லிமெண்ட்லையும் சரி, பெண்களுக்கான தனி தொகுதியை வந்து ஒதுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு. 31% வந்து கொடுக்குறாங்க. ஊராட்சி மன்ற தலைவியாக வந்து இந்த அம்மா இருக்கிறாங்க, நகரமன்ற தலைவராக அந்த அம்மா இருக்கிறாங்க, ஏன் மேயராக இருக்கிறாங்க. எல்லாம் மனசாட்சியோட சொல்லுங்க. அவங்களுக்கு பின்னாடிலாம் ஒரு ஆண் இருக்காங்களா இல்லையா? அரசியல் பற்றியோ பொது வாழ்க்கை பற்றியோ எந்த புரிதலும் அவங்களுக்கு இருக்காது. ஆனால் கணவர் வந்து நிறுத்துறாரு, அதனாலே நிற்பாங்க. சீமான்லாம் வந்து என்ன பெரிய இது, அங்கே சீமானை மட்டும் பார்க்குறீங்க. பிரச்சனையே இங்கே பல பேருக்கு அதுதான். காழ்ப்புணர்வுல தான் பேசுவான், சீமான் மீதான காழ்ப்புணர்வு. அப்புறம் சொல்கிறான், நான் சரிதான், ஆனால் இதெல்லாம் நடைமுறைப்படுத்துறதுல கூட இருக்குதுன்னா அப்படின்னு போடுறான். நீங்கள் பாருங்கள், பல பேர் பேசிட்டு எடுங்களேன். பணம் கொடுத்து வாக்கு வந்து பெறதுன்ற அந்த சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாத ஒரே ஒரு கட்சி இந்தியாவில் இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி தான். அது எப்படி சாத்தியமாச்சு? எப்படி 8% ஓட்டு வந்தது? ஏன்னா 8% மக்களுடைய மனசாட்சி. அந்த வாக்குகள் இருக்குது, இந்த 8% இருந்தது மக்களுடைய மனசாட்சி. மெட்ராஸ் மெயில் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகுவேரா அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் வந்துட்டு தேர்தல் அறிக்கை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. நிறைய அறிக்கைகள், நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் புதுசா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏற்கனவே வந்துட்டு தமிழ்நாட்டோட தலைநகர் சென்னையாக இருக்கும் பட்சத்துல 5 தலைநகரங்கள் வந்து உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் சாத்தியமா அப்படின்ற எல்லாருடைய கேள்வியும் அப்படிதான் இருக்கு. என்னன்னா அறிவார்ந்த நபர்களுடைய கேள்வியும் அப்படிதான் இருக்கு. இப்போ நம்மை போன்ற ஒரு ஊடகத்தில் இருக்கக்கூடிய கேள்வி வந்து அப்படி ஒரு கேள்வி போடுறாங்க. மிகப்பெரிய மூத்த பத்திரிகையாளர்கள் அவங்களும் போடுறாங்க. பெரிய ஜாம்பவான் பத்திரிகையாளர்கள் அவங்களும் பேசுகிறாங்க. இப்படிலாம் பேசும்போது அறிவார்ந்த நபர்களே இப்படி சாத்தியமான்னு கேட்கும்போது கிராமப்புறங்களில் அந்த மக்கள் வந்து எப்படி இருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க. அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இதெல்லாம் வந்து நாமளே வந்து சாத்தியப்படுத்துறது தான் நம்ம வேலையை. சாத்தியமாக்கணும்ல. அசாத்தியங்களை வந்து கனவு காணக்கூடிய நம்ம புரட்சியாளர். 5 தலைநகரங்கள் அப்படின்னு வரும்போது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஆஃபீஸ் இருக்கும். ஒரு சீக்கிரம் ஒரு இது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், ஒரு கையெழுத்து வாங்கணும் கொள்ளணும்னா கூட கொஞ்சம் அது மிகப்பெரிய கேப் எடுக்கும்ல. இது நீங்க வந்து இதுதான் இந்த நடைமுறைப்படுத்தும் போது இருக்கக்கூடிய சிக்கல்கள் வரும். நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அது சிக்கல்களை களையிறது தான் சரி. ஐயோ சிக்கலாயிருமேன்றதுக்காக வந்து நீங்க வெளியில போறோம், கோடை வெயில் பொழக்குது, போகாமையா இருக்கிறோம். அதுக்கு ஏதாவது ஒரு கொடையை கூட எடுத்துட்டு போறோம்ல, வெயில் பொழக்குதுப்பா, போய் தானே வரும். மழை பெய்யுது, ரெயின் கோட் எடுத்துட்டு போறோம்ல, கொடை எடுத்துட்டு போறோம்ல. சிக்கல்கள் வரதான் செய்யும். சிக்கல்களை களையிறது எப்படின்றது வந்து நீங்க இதெல்லாம் நீங்க சொல்றது நடைமுறை சிக்கல். நடைமுறை சிக்கல்களை களையிறது எப்படின்றத நம்ம பார்க்கணும். தவிர ஐயோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணா இவ்வளவு பிரச்சனை ஆகுங்க, அதெல்லாம் வந்து அது தேவையில்லைங்க, இப்போ இருக்கிறதே நம்ம அப்படியே போயிடுவோங்க, அப்படி அந்த இது இருக்கக்கூடாது. அதனால தான் சொல்றேன், அசாத்தியங்களை கனவு காணக்கூடியவன் தான் புரட்சியாளர். இதெல்லாம் மாற்று சிந்தனையே அதுதான். இது நடக்காது, சாத்தியம் கிடையாது. இப்போ பல பேர் பைத்தியம் போல பேசிட்டு இருக்காங்க. சாத்தியம் கிடையாது, இது சாத்தியமா. இது முழுக்க நாம் தமிழர் கட்சியோட அந்த தேர்தல் அறிக்கை என்பது மக்களுடைய மனசாட்சி. சுருக்கமாக சொல்கிறேன், இது மக்களுடைய மனசாட்சி. கட்சியே மக்களுடைய மனசாட்சி தான்.
நாம் தமிழர் கட்சியே மக்களோட மனசாட்சி தான். இங்கே விஜயகாந்த் அவங்க சொன்னாங்க, வீடுதோறும் வந்து ரேஷன் பொருட்கள் வீடுகளே விநியோகம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. சாத்தியமா? சாத்தியமாக்கலை. சாத்தியமாக்கல அதில் நடைமுறை சிக்கல் என்னெல்லாம் வரும்னு சொல்லி அதை அப்படியே வந்து இப்போ இருக்கிற நடைமுறையை பயன்படுத்தலாம். கோவிட்ல எத்தனை விஷயங்கள் வந்து நடைமுறையாச்சு, எத்தனை முறை. பல பேர் சொன்னாங்க, ஐயோ இந்த தனியார் மருத்துவமனைகள் எல்லாம் மூடுனா அவ்வளோதாங்க, பணமாக விழுந்து கிடக்கும், அவ்வளோ தனியார் மருத்துவமனைகள். அப்படி எத்தனை தனியார் மருத்துவமனைகள் மூடிட்டான், எத்தனை பணம் வந்து வெளியில் வந்து விழுந்தது சொல்லுங்க பார்ப்போம். அப்படிலாம் சொல்லுவாங்க. ஓ பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் மூடிட்டாங்கன்னா அவ்வளோதான்ப்பா. எத்தனை பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்து திறந்துருச்சு நீங்கள் சொல்லுங்க. மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டான். இதெல்லாம் வந்து நடைமுறைப்படுத்துறதுல சிக்கல் வரும். அந்த சிக்கல்களை களையிறது, அதை பற்றி தான் யோசிக்கணுமே தவிர ஐயோ இது சாத்தியம் இல்லைன்னா சொல்ல முடியாது. கன்னியாகுமரி வந்துட்டு மெய்யியலுக்கான ஒரு தலைநகரமாக உருவாக்கணும்னு சொல்றாரு, ஆன்மீகத்துக்கான ஒரு தலைநகரம். கன்னியாகுமரியை தேர்ந்தெடுக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? அது வந்து இதுதான் இங்கே இது வந்து அந்த இடத்துல ஆன்மீக ஸ்தலமா ஒரு இடத்த வந்து உருவாக்குறாங்கன்னு சொன்னாங்க. அங்கே அமைதி பீஸ்ன்னு ஒன்று இருக்குமா? இப்போ நான் கேட்குறேங்க, நகரங்களில் வந்து சில நகரங்கள் ஒவ்வொரு நகரத்துக்கும் தனித்தனியான தன்மைகள் இருக்கு. இப்போ நீங்கள் கோயம்புத்தூர் இருக்குன்னா ஒரு தொழில் நகரம் சொல்கிறாங்க. இது மாதிரி ஒவ்வொரு நகரத்துக்கும் ஒரு இல்லை. கன்னியாகுமரியில் வந்து விவேகானந்தர் தேர்வு செய்கிறாரு, யோகாவுக்கும் தியானம் பண்ணுறதுக்கும் முடிவு பண்ணுறாரு. காரணம்னா அமைதி. ஒரு மாவட்டத்துக்கு ஒரு தன்மை இருக்கு. அந்த மாவட்டத்தில் இப்போ திருச்சி ஏன் வந்து ஒரு கேள்வி அடுத்த ஒரு திருச்சி ஏன் வந்து அதாவது வந்து பார்த்தா தலைநகரமாக அப்படின்னு சொல்லி ஒரு பேர். அதை தலைநகரன்றது குறிப்பாக நான் சொல்றது கேட்டோம்னா 5 தலைநகரன்றது வேற. ஏன் செக்ரட்டரியேட் அங்கே போனோம்னா மையமாக இருக்கும். எம்ஜிஆரே டிசைட் பண்ணது, இன்னைக்கு இல்லை. எம்ஜிஆரே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கான முன்னெடுப்பு எடுத்தாரு. அன்னைக்குள்ள அரசியல் சூழ்நிலையில் வந்து அதை அப்படியே கடந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருவரும் அந்த திருச்சியை வந்து ஏன்னா மையப்பகுதி. அப்போ சென்னையில் சில பேர் அந்த வசிப்பிடம் வந்து சென்னைன்றதுனால நான் சொல்றது யாருக்கு ஆளுங்கட்சியை சார்ந்தவங்களுக்கு வசிப்பிடம் சென்னைன்றதுனால இவங்களே வந்து இடம்பெயரக்கூடிய சூழல் இருக்கிறதுனால அப்படியே கடந்து போயிட்டு இருக்கிறாங்க. இதுதான் உண்மையை தவிர ஏன்னா இப்போ சென்னையில் இருக்கிறதுனால வந்து சென்னை நெருக்கடியாக இருக்குன்னா திருச்சியில் தான் நெருக்கடி இருக்காதுன்னா திருச்சியில் நெருக்கடி இருக்குன்னா. ஆனாலும் கன்னியாகுமரியிலேருந்து சென்னைக்கு வரக்கூடிய ஒருத்தர் ஒரு வேலை நிமித்தமாக வராங்க, செக்ரட்டரியேட்டில் ஒரு வேலை நடக்கணும், ஏதோ ஒரு வேலைக்காக வராங்கன்னா அவங்க கன்னியாகுமரியிலேருந்து எவ்வளோ தொலைதூர பயணம் பண்ணணும். அது திருச்சியில் இருந்துன்னா அது மையப்பகுதி. அப்போ எல்லாருக்கும் சௌகரியமாக இருக்கணும்ல, எல்லாருக்கும் வசதி வாய்ப்பு இருக்கணுன்ற அந்த அடிப்படையில் திருச்சியை வந்து மையப்படுத்தி தான் வந்து ஒரு செக்ரட்டரியேட்லேருந்து எல்லா நிர்வாகமும் அங்கே கொண்டு வரணும், தலைமை நிர்வாகத்தை அங்கே கொண்டு வரணுன்றது எம்ஜிஆர் டிசைட் பண்ணுது. அது நடைமுறைப்படுத்தலை, அதை இவங்க வந்து நடைமுறைப்படுத்தணும்னு சொல்கிறாங்க. அதில் வந்து நான் ஒவ்வொரு பாயிண்ட்டும் நான் படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சில கேள்விகள் வந்து அவங்க நம்ம கடுமையாக சாட முடியல. இந்த சூழ்நிலையில் அடுத்தடுத்த நாட்களில் பார்த்துக்கலாம். நம்ம கடந்து தான் போனோம். விமர்சனம் எப்பவுமே இது மாதிரி நல்ல விஷயங்கள் சொல்லும் போது இது மாதிரி விமர்சனங்கள் வரதான் செய்யும். அவங்க விமர்சனம் பண்ணவங்க அத்தனை பேர் நம்ம வந்து எதிரின்ற பார்வையில் பார்க்கணும். ஆனால் என்னன்னா ஓரளவுக்கு வந்து தமிழ் தேசியத்தை நேசிக்கக்கூடிய சிலரே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து சாத்தியமாங்க, இதெல்லாம் சாத்தியத்துக்கான வழியை சொல்லு. நீ குறை சொல்ல தெரிஞ்சவனுக்கு வழி சொல்ல தகுதி வேண்டும், குறை சொல்ல தெரிந்தவனுக்கு வழி சொல்ல தகுதி. நீ குறை சொல்ற, வழி சொல்லு, எப்படி சாத்தியப்படுத்தலாம் சொல்லு. அது சாத்தியப்படுத்த முடியாது, இது வந்து சாத்தியமே கிடையாது, அதனால இதை விட்டுட்டு போயிடலான்னு கிடையாது. இடர்பாடு வரதான் செய்யும் நடைமுறைப்படுத்தும் போது. சீமான்னு சொல்ல ஒரு வார்த்தை சொல்றாரு, என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் அதுதான் இப்போ கடுப்பாயிடுச்சு. முதல் பாயிண்டே அதுதான். என்னன்னு கேட்டீங்கன்னா அன்பான சர்வாதிகாரம்னு சொல்றாரு. தன்னலமற்ற அதை விட்டான் இது தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம் தலைமை அப்படின்னு சொல்றாரு வச்சுங்க. இங்க தன்னலமற்றன்றதை விட்டான். தன்னலம்னா சுயநலம் இல்லாத ஒரு சர்வாதிகாரம், அன்பான சர்வாதிகாரம். அன்பானன்னா என்ன? மனிதநேயம் உள்ள அப்படி எடுத்துக்கணும் பொருள். இந்த இடத்துல எப்படி பொருள் எடுத்துக்கணும்னு இருக்கு. தன்னலமற்ற சுயநலம் இல்லாமல் அன்பான மனிதநேயம் உள்ள ஒரு சர்வாதிகாரம் நல்லது தானே, இருக்கட்டுமே. இங்க என்ன வாழ்து ஜனநாயகம் சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கிற ஜனநாயக கட்சிகள் எல்லாம் எடுத்துங்க, சர்வாதிகாரம் இருக்கா இல்லையா? எல்லா கட்சிகளுமே சர்வாதிகார தலைமை தான் இன்னைக்கு இருக்கு. சும்மா பம்மாத்து வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா நாங்க ஜனநாயகப்படி நான் கேட்கிறேன், முதலமைச்சர் மு க ஸ்டாலினை தாண்டி ஏதாவது முடிவு எடுக்க முடியுமாமாங்க? யாராவது இந்த கட்சியில வந்து
ஒரு ஜனநாயகப்படி நடக்கக்கூடிய ஒரு கட்சி தானே அது. கண்டிப்பா. ஆமா. முதலமைச்சரை தாண்டி ஏதாவது ஒரு முடிவு எடுக்க முடியுமா அந்த கட்சியில முடிவு எடுக்க முடியுமா? முடிவெடுக்க முடியாது. கட்சியிலே அதுதான்னா அப்ப ஆட்சியில நீங்க முடிவு பண்ணிக்கணும். அதே மாதிரி இன்னொரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சட்டசபையிலையும் சரி பார்லிமெண்ட்லயும் சரி பெண்களுக்கான தனி தொகுதியை வந்து ஒதுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? கண்டிப்பா தேவை. இன்னைக்கு எப்படி வந்து ரிசர்வ்டு, அதாவது பட்டியல் வகுப்பு எப்படி வந்து பார்த்தோம்னா வந்து ஒரு இடஒதுக்கீடு அடிப்படையில் எப்படி வந்து தனி தொகுதிகள் வழங்கப்படுதோ அதே பார்வை வந்து பெண்களுக்கு நிச்சயமா இருக்கும். கட்டாயம் வந்து தனி தொகுதியில கொடுக்கணும். ஆனால் அங்கே என்ன இப்போ கூட நீங்கள் சொல்லுவீங்க, சில இடங்களில் வந்து 31% வந்து கொடுக்குறாங்க, ஊராட்சி மன்ற தலைவியாக வந்து இந்த அம்மா இருக்கிறாங்க, நகரமன்ற தலைவராக அந்த அம்மா இருக்கிறாங்க, ஏன் மேயராக இருக்கிறாங்க, எல்லாம் மனசாட்சியோடு சொல்லுங்க. அவங்களுக்கு பின்னாடிலாம் ஒரு ஆண் இருக்காங்களா இல்லையா? திமுகவாக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும், எந்த பாரபட்சமாக சொல்கிறேன், வேட்பாளராக இருந்து ஒரு கவுன்சிலர் ஆகிறாங்கம்மா ஒருத்தர். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது முழுக்க அது ஏற்கனவே அவருடைய கணவர் வந்து அங்கே அது வந்து ஆண்கள் போட்டியிடக்கூடிய தொகுதியாக இருந்ததுன்னா அவர் கணவர் தான் போட்டிடுவார். அப்போ இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பெண்கள் அவங்க மனைவியை கொண்டு வந்து நிற்க வைக்கிறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீட்டு பெண்மணி, அதாவது குடும்ப பெண்மணியாக இருப்பாங்க. அரசியல் பற்றியோ பொது வாழ்க்கை பற்றியோ எந்த புரிதலும் அவங்களுக்கு இருக்காது. ஆனால் கணவர் வந்து நிறுத்துறாரு, அதனாலே நிற்பாங்க. இன்னைக்கு எத்தனை கவுன்சிலர் நான் காட்டணுமா அவங்களுக்கு? எத்தனை கவுன்சிலர் இருக்கிறாங்க தெரியுங்களா? அவங்களுடைய எல்லாமே கேட்டால் கிட்டத்தட்ட பினாமின்னு சொல்லிக்க முடியும். பினாமி மாதிரி சரிங்களா? பினாமின்னு சொல்லிக்க முடியும். நல்ல வேலை பிகாமி இல்லைன்னு வச்சுங்க. ஏன்னா பிகாமினா மீனிங் வேற, பினாமினா வந்து பார்த்தீங்கன்னா ஆள் இவங்களுக்கு பதில் அவங்கன்றது தான். சரிங்களா? ஆனால் பிகாமின்றது அது வேற. சரிங்களா? நல்ல வேலை மனைவியை வந்து நிற்க வைக்கிறாங்க. சரிங்களா? அது வப்பாட்டியை நிற்க வச்சாலும் கூட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம வந்து இதை சிலாகிச்சுப்பாங்க இங்கே சில பேர். உண்மையாக அதுதான். பெண்களுக்கான அந்த அந்த ரிசர்வேஷன்ன்றது வந்து முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து எந்த ஆணையும் சாராமல் இருக்கணும். அதுக்கு ஆணையம் நின்று போகலாமே, அவன் டைரக்ஷன் தான் பண்ண போகிறாங்க எல்லாமே. கையை வந்து ஒரு கவுன்சிலரோ அல்லது ஊராட்சி மன்ற தலைவரோ அல்லது நகரமன்ற தலைவரோ இல்லை மாநகராட்சி மேயர் சைன் பண்ணுறதே கணவர்கிட்ட கேட்டு தான் சைன் பண்ணணும். அப்போ எங்கே அங்கே வந்து பெண்களுக்கான பிரதிநிதித்துவம்? ஸோ அதுதான் இங்கே வந்து அந்த வகையில் வந்து கேட்டால் தனி தொகுதியா நீங்க வந்து அதை வந்து டிக்ளேர் பண்ணுறது கரெக்ட் அவர் சொல்றது. ஆனா அங்க பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் மற்ற கட்சிகள்ல பெண்கள் போட்டியிடக்கூடிய பெண்கள் வந்து பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்கள் வந்து அங்க இருப்பாங்க. இங்க அந்த மாதிரி இல்லை, எல்லாம் படித்த பெண்கள். ஆண்கள் கூட இருக்கிறது தப்புன்னு சொல்ல, ஒரு சார்ந்து இருக்கிறதுன்றது வேற, ஒரு துணையா இருக்கிறதுன்றது ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. அவர் ஆண் துணை தேவையில்லை இருக்கலாம். ஆனால் முழுக்க எல்லா முடிவும் வந்து அவங்க சுய அறிவுக்கு உட்பட்டு எடுக்கணும் பெண்கள். ஆனால் அதுக்கான வாய்ப்பு வந்து மற்ற கட்சிகள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. நானும் பார்த்துருக்கேன், பல பேரை பார்த்துருக்கேன். கவுன்சிலர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் சொல்லப்போனால் அவங்க இருக்கையிலேயே வந்து ஏன் வெக்கக்கேடு இது, கவுன்சிலர் இருக்கையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கணவர் தான் வந்து உட்காந்துருக்காரு. அந்த சீட் இருக்கு இல்லையா, அந்த கவுன்சிலருக்குள்ள அந்த சீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அலுவலகத்தில் கணவர் தான் உட்காந்து எல்லா வேலையும் பார்க்குறாரு. அப்படி அப்போ போலியான முறையில் தான் பெண்களுக்கான அந்த ரிசர்வேஷன்றது இருக்கு. அது நான் உண்மை உள்ளபடியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாராட்ட வேண்டிய விஷயம் தான். அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஜனாதிபதிக்கு வந்துட்டு மக்கள் மூலமாக தேர்வு செய்யணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. குடியரசுத் தலைவரை கூட வந்துட்டு மக்கள் மூலமாக தேர்வு செய்யணும். இது வந்துட்டு ஏற்கனவே பிரதமர் அப்படிதான் எடுத்துட்டு இருக்கிறோம், நம்ம சீஃப் மினிஸ்டர் அப்படிதான் எடுக்கும். குடியரசுத் தலைவரையும் மக்கள் தான் தேர்ந்தெடுக்கும். இது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் தெரியுங்களா? அது இதை வந்து சொன்னதுக்காக முதல்ல பாராட்டும். இதோ இப்படி ஒரு கோரிக்கை வந்து இது வந்து இவரால் முடியுமா, ஒரு அதிகார வரம்பு என்ன இருக்கு, சில பேர் கேள்வி கேட்பாங்க. அந்த அதிகார வரம்பு இவருக்கு வந்து ஒரு முதலமைச்சருக்கு வந்து இப்படியான சில முடிவுகள்லாம் எடுக்க முடியுமா? இது ஒரு சட்டத்தை மாத்திர மாதிரி இருக்கும்ல. நான் என்ன சொன்னேன், பேசுறது தப்பு ஒன்றும் இல்லையா? இப்படி ஒரு சஜஷன் சொல்றது என்ன பிரச்சனை? ஒரு கட்சியோட வந்து ஒரு நிலைப்பாட்டை தெரிவிக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியோட நிலைப்பாடு நேரடியா வந்து மக்களே தேர்வு செய்யணும் குடியரசுத் தலைவர். உண்மைதானே? முதல் குடிமகன் யாரு? முதல் குடிமகனை கூட தேர்வு செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாட்டோட குடிமகனுக்கு தானே இருக்கணும், ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கணும்ல. இப்போ மொத்தமா என்ன செய்யறோம்னு கேட்டா வந்து ஒரு எம்எல்ஏ ஓட்டு போட்டுரும், அந்த எம்எல்ஏ எம்பி சேர்ந்து தானே வந்து தேர்வு செய்யற இடத்துக்கு போயிடுறாங்க. பிரதமர் அதாவது நடைமுறையில் நீங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே நான் சொல்றேன், ஒவ்வொரு இப்போ நம்ம வாக்கு யாருக்கு போடுறோம்? எம்பி தேர்தல் எம்எல்ஏ தேர்தல், 2 தேர்தல் நம்ம வாக்களிக்கணும். மீதி தேர்வு செய்யறதுல ஏதாவது நமக்கு உடன்பாடு இருக்கா? ஏதாவது நமக்கு வந்து நேரடியாக ஏதாவது பங்களிப்பு இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. எம்எல்ஏ எலெக்ஷன் போடுறோம், சரிங்களா? இன்னார் முதலமைச்சர் ஆகணுங்களா? எம்எல்ஏ எலெக்ஷன் போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த கேண்டிடேட் எப்படின்றத பார்த்து நம்ம போடுறோம். ஆனால் பார்வை எல்லாம் எப்படி போயிடுது? முதலமைச்சர் யாருங்க?
கழுதையோ குதிரையோ இது எம்எல்ஏ நிற்கிறது போட்டு. அப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து ஏமாற்றப்படுறோம் தானே. நம்மக்கிட்ட நேரடியாக நம்மக்கிட்ட எதுவும் இல்லை. ஒன்று கேண்டிடேட் தேர்வு செய்கிறோம், பெஸ்ட்டு கேண்டிடேட். ஆனால் அவங்க சீஃப் மினிஸ்டர் வந்து ஒஸ்ட் கேண்டிடேட். இது மாதிரியான சட்ட பெஸ்ட் கேண்டிடேட் சீஃப் மினிஸ்டர், கட்சியில் நிற்கிற வேட்பாளர் ஒஸ்ட் கேண்டிடேட். என்ன செய்யறது? அப்போ இந்த இடத்துல தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து எதை பார்க்கணும்? ஒரு தனிநபரை பார்க்கக்கூடாது, சிஎம்ஐ பார்க்கக்கூடாது, கேண்டிடேட்டை பார்க்கக்கூடாது, கட்சியை பார்க்கணும். கட்சி நல்லா இருந்துச்சுன்னா கேண்டிடேட் நல்ல கேண்டிடேட் இருப்பாங்க. கட்சி நல்லா இருந்தா கேண்டிடேட், சிஎம் கேண்டிடேட்டும் சரியா இருப்பாங்க, எம்எல்ஏ கேண்டிடேட் சரியா இருப்பாங்க. கண்டிப்பா. ஆமா. ஆனா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கட்சியை பார்க்கறது இல்லையா? யாரை பார்க்கணும்? முதலமைச்சர். இப்போ கூட பாருங்க, ஸ்டாலின், எடப்பாடி, அப்படிதானே பார்க்கணும். அப்படிதானே இப்போ ஏன் புதுசா வந்த கட்சி கூட அப்படிதானே பார்க்குறோம். ஏன்னா அவர் விஜய், அவரு நடிகர், பெரிய ஆக்டருங்க, அவரு பெரிய கல்ட்டுங்க அவரு. அப்படிதானே அந்த ரசிக்கிற மனப்பான்மை தானே போயிடுது. கட்சி எப்படிங்க? கட்சி குப்பைங்க, மொத்தமே குப்பைன்றது அது வேற விஷயம், சரிங்களா? தலைவரும் குப்பை தான் அதுல. ஆனா நம்ம எப்படி பார்க்குறோம்? விஜய், ஸ்டாலின், எடப்பாடி, அப்படிதானே பார்க்குறோம். இங்க அப்படி கிடையாது. இல்லை, நாம் தமிழர் கட்சி சொல்லுவாங்க சில படங்கள்ல, கதை தாங்க வெயிட், படத்துலயே ஹீரோலாம் கிடையாது. ஏன் வந்து நல்ல பெரிய ஹீரோ நடிச்சு கூட படம் ஓடலைன்றாங்க? ஏன்? கதை வெயிட் இல்லை, ஸ்டோரி தாங்க வெயிட். அங்க அது மாதிரி இங்க தேர்தல் அறிக்கை தான் இங்க வெயிட், மற்றதெல்லாம் அப்புறம் தான். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அந்த நாம் தமிழருக்குள்ள அந்த கட்சியோட அந்த தேர்தல் வரைவு அறிக்கைன்றது வந்து பார்த்தீங்கன்னா தொலைநோக்கு பார்வையோட பார்க்கணும், திறந்த மனதோட பார்க்கணும், உள்நோக்கம் இல்லாமல் பார்க்கணும், தமிழ் தேசிய சிந்தனையோட பார்க்கணும். இது நம் நாடு, நமக்கான நாடுன்னு பார்க்கணும். இதெல்லாம் பார்க்காம நம்ம யாரை பார்க்கறதுன்னா சீமான்லாம் வந்து என்ன பெரிய இது. அங்க சீமானை மட்டும் பார்க்குறீங்க. பிரச்சனையே இங்க பல பேருக்கு அதுதான். காழ்ப்புணர்வுல தான் பேசுவோம், சீமான் மீதான காழ்ப்புணர்வு. அப்புறம் சொல்றான் அதெல்லாம் சரிதான், ஆனா இதெல்லாம் நடைமுறைப்படுத்துறதுல கூட இருக்குதுமா அப்படின்னு போடுறான். நீங்க பாருங்க, பல பேர் பேசிட்டு எடுங்களா, இதெல்லாம் சரிதான் ஆனா இதெல்லாம் நடைமுறைப்படுத்துறது, உழவர் பணியை வந்து அரசு பணி ஆக்க முடியுமா? என்னங்க இது நடக்கிற காரியமாங்க? நடத்தி காட்டுறன்னு சொல்றாங்கல்ல, அது நிறைய பேர் நினைக்கிறாங்க. என்னன்னு கேட்டா, இதெல்லாம் கற்பனை கூட ஒருத்தர் சொன்னாரு, தமிழ் தேசிய சிந்தனையாளர். வந்து கற்பனை கூட இது சரியா வராது, இது எல்லாமே கற்பனை, இது கற்பனை கூட சரியா வர மாட்டல, இது கற்பனைன்னு சொல்றேன். நான் சொல்றேன், உங்களாம் திட்டணும்னு தோணுது, ஆனா இன்னைக்கு வேணான்னு பார்க்குறேன். நான் என்ன சொல்றேன்னா, இது கற்பனை இல்லை, இது கனவு, இது ஒரு கனவு, ட்ரீம், இது கனவு. இது நாம் தமிழர் கட்சியோட அந்த வரைவு அறிக்கைன்றது வந்து ஒரு கனவு, நீண்ட கால கனவு, தமிழ் தேசிய கனவு இல்லையா? அதை வந்து உங்களுக்கு கற்பனைன்னு தோணுது. இது கற்பனை கிடையாது, அது கனவு. கனவு நனவாகும், கொஞ்சம் நாள் ஆகும். அது நாளாகும், அதுக்குள்ள நீங்க இருக்கிறீங்களோ சாகுறீங்களோ யாருக்கு தெரியும்? நான் அப்படிதான் பேசுவேன். குறை சொல்ற அத்தனை பேர் நாம் தமிழ் இந்த வரைவு அறிக்கை கரை சொல்லணும், நான் வந்து உள்வாங்கிறேன். நான் சொல்றேன், நீங்க இங்க நான் பல விஷயங்கள் நான் சொல்றேன், எத்தனையோ விஷயங்கள் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சொல்லுங்க. 20 வருஷம் ஏன் உங்க காலத்தை விட்டுருங்க, எங்க காலத்துல நான் வந்து ஒரு 10 வயசு இருக்கும்போது எங்க வீட்டுக்கும் எங்க பெரியப்பா வீட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு மேலே. ஒரு ஃபோன் பண்ணணும்னா, ஒரு ஃபோன் பண்ணணும், ஒரு டெலிகிராம் பண்ணணும், இல்லை ஒரு ஃபோன் பண்ணணும்னா 2 கிலோமீட்டர் வரணும். ஃபோனே இப்போ கிடையாது. ஃபோன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு ஊருக்கு ஒரே ஒரு டிவி பெட்டி வந்துச்சு, ஒரே ஒரு டிவி பெட்டி. அன்னைக்கு பார்க்கணுமே அந்த ஊர் திருவிழாவை, கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அன்னைக்கெல்லாம் வந்து இப்படி செல்லுன்னு ஒன்று வருமா, கைபேசின்னு ஒன்று வருமா, கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. போனே வந்து பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும், இப்படி சுத்தணும். அப்படிலாம் இருந்த அந்த காலகட்டம்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து டிஜிட்டல் வடிவத்தில் எவ்வளோ, இதெல்லாம் எப்படி சாத்தியம்? யாரோ ஒருத்தருடைய கனவு தானேமா இதெல்லாம். செல்போன்றது யாரோட ஒருத்தருடைய கனவு தானே. தொலைக்காட்சி பெட்டின்றது இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு?
கைக்குள்ளேயே வந்துடுச்சு தொலைக்காட்சி பெட்டி. பெருசு பெருசா வாங்கி வச்சிருந்தோம் வீட்டில். இன்னைக்கு இருக்குதா, நான் இல்லைன்னு சொல்ல. அப்போ இதெல்லாம் வந்து யாரோ ஒருத்தருடைய கனவு தான். அது மாதிரி இது நாம் தமிழர் கட்சியோட இது கனவு, கற்பனை கிடையாது. கண்டிப்பா கற்பனை கதை கிடையாது, இது கனவு. அதே மாதிரி படிப்படியா மதுக்கடைகளை கூட மூடுவேன்னு சொல்லியிருக்காரு. இது வந்து எல்லாருமே கட்சிகள், திராவிட கட்சிகள் எல்லாமே கொடுக்குற ஒரு தேர்தல் அறிக்கையை தான் பார்க்கப்படுது. இங்க மற்ற கட்சிகள் கொடுத்தாங்க, அதை அவங்க நடைமுறைப்படுத்தல. இவங்க நடைமுறைப்படுத்துவாங்கன்றது நம்பிக்கை. மற்ற கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா வழக்கமா சம்பிரதாயம். ஒரு தெரியலையா, பிரியாணி செய்யணும்னா என்ன பண்ணும், ஒரு பட்டை, ஏலம், கிராம்பு இதெல்லாம் போடும்போது ஒரு தேர்தல் அறிக்கைனா இதெல்லாம் இருக்கணும்ன்றது திராவிட கட்சிகள். ஆனால் நடைமுறைப்படுத்தினாங்களா? கிடையாது. கடந்த முறை தேர்தலில் இதே வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதாகை ஏந்தி நின்னாரா? ஆனா 5 ஆண்டு காலத்துல நடைமுறைப்படுத்த முடியல. இல்ல, கண்டிப்பா. ஆமா, நீங்க சாத்தியம் இல்லைன்றீங்க, அவங்க சாத்தியமாகும்னு சொல்றாங்க. வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். கண்டிப்பா. எத்தனை இப்ப 70 ஆண்டு காலம் மாறி மாறி வாக்களிச்சது, ஒரு முறை வாக்களிச்சு தான் பார்ப்போமே. ஓ, இந்த தேர்தல் அறிக்கையில் இருக்கு 46 பக்கம் சொல்றாங்க. இதுல இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து பெரும்பகுதி வந்து இவங்க வந்து பெரும்பகுதி இல்லை, நிறைய பேர் சொல்றது இதுல இருக்கிற 90% வந்து சாத்தியமே கிடையாது. சாத்தியமாகும், வாய்ப்பு கொடுத்தா சாத்தியமாக்குவாங்க. நீங்க வாய்ப்பு கொடுக்காம நீங்க வந்து சாத்தியமாகணும்னு சொல்ல முடியாது. அப்புறம் இவங்க கூட ஒரு இப்ப நாம் தமிழருக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு வெறும் கட்சியா மட்டுமே இருக்கு, மக்களோட மனசாட்சியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னா அவங்க கூட ஒரு கவர்ச்சிகரமான ஒரு 4 இலவச திட்டம், ஒரு 4 இலவச திட்டத்தை போட்டு அப்படி இல்ல. நீங்க வந்து பணம் கொடுத்து வாக்கு வந்து பெறதுன்ற அந்த சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா இல்லாத ஒரே ஒரு கட்சி இந்தியாவில் இருந்துன்னா அது நாம் தமிழர் கட்சி தான். அது எப்படி சாத்தியமாச்சு? எப்படி 8% ஓட்டு வந்தது? ஏன்னா 8% மக்களுடைய மனசாட்சி, அந்த வாக்குகள் இருந்தது. இந்த 8% இருந்தது மக்களுடைய மனசாட்சி. அதனால தான் நான் சொல்றேன், இந்த அறிக்கை வந்து மக்களுடைய மனசாட்சி தான். அந்த 8 மக்களுடைய எண்ணங்கள் தான் பிரதிபலிக்குது. அது 8 அது 16 ஆகும். ஆக்க வேண்டியதான் நம்ம வேலை. கல்வி கடன் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மாணவர்களுக்கான கல்வி கடன் மட்டுமே கிடையாது, இந்த அரசுகள் வாங்கக்கூடிய கடன் கூட வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு, அது சிரிக்காதீங்கன்னு சொல்லிட்டு தான் சொல்றாரு. ஆனால் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க போற போக்குல இதெல்லாம் சாத்தியம் கிடையாதுங்க, இதெல்லாம் இப்படிலாம் பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதனால தான் நான் சொல்றேன், இந்த இடத்துல அந்த வார்த்தையை திரும்ப போட வந்திருக்கு. ஒரு மனிதநேயம் உள்ள ஒரு சர்வாதிகார ஆட்சி அமைந்தால் சில விஷயங்கள் சாத்தியமாகும். ஒருத்தன் வந்து ரேப் பண்ணிட்டான் ஒரு பள்ளி குழந்தைகளை, இதே கோயம்புத்தூர்ல ஒரு 10 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி. அப்போ வந்து அன்னைக்கு இரவே வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி குழந்தைகள் 2 பேரையும் வந்து ஒரு பெண் குழந்தைய வந்து ரேப் பண்ணிட்டான். அவன் தம்பியை வந்து காவாலை போட்டு தள்ளி விட்டாங்க. ஒரு குடும்பம் அது வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கு இரவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மறுநாளே வந்து பார்த்தீங்கன்னா என்கவுண்டரில் போட்டாங்க. அது எப்படி முடிஞ்சுது? அது நான் சர்வாதிகார ஆட்சியாக நடந்தது. அப்போ ஜனநாயக ஆட்சி தான் நடந்துச்சு. ஏன் நீதிமன்றத்துக்கு கொண்டு போல? ஏன் பண்ணாங்க? சில நேரங்களில் தேவை. ஆனால் இங்கே முழு நேரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுயநலமற்ற வந்து ஒரு தன்னலமற்ற வந்து ஒரு அன்பான சர்வாதிகாரம்னா மனிதநேயமுள்ள ஒரு சர்வாதிகாரம் தேவை. அங்க மனிதநேயம் இருந்ததுனால அவன் பண்ணது கன்ஃபார்மா தெரிஞ்சிச்சு, அவன் தான் பண்ணான்னு தெரிஞ்சிச்சு. 2 குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா இறந்து போச்சு, சுட்டுத்தல். இதைத்தானே சீமானும் சொல்றாரு, இதுதான் சொல்றாரு. அதனால எனக்கு வந்து முழு நிறைவு இதுல. சில விஷயங்கள் வந்து நீங்க வந்து அதுதான் அவர் சொல்றாரு, நீங்க சிரிப்பீங்கன்னு சொல்லி தான் அவர் சொல்றாரு, நீங்க சிரிக்காதீங்க. அப்ப நான் சொல்றேன், இந்த கடனுக்கு நான் பொறுப்புலன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஆட்சி அதிகாரத்தில் வந்த பிறகு அந்த சிக்கல்களை எப்படி களையிறதுன்னும் போது சில குடும்பங்கள் அப்படிதானே இருக்கு. அப்பம்பட்ட கடனை வந்து பார்த்தீங்கன்னா ஊதறியா செலவு பண்ணியிருப்பான். அந்த கடனை யார் அடைப்பாங்க? கொண்டாட்டி அடைப்பாங்க, பிள்ளைங்க அடைப்பாங்க. இதுவும் நடக்கிறது உண்டு தானே, இல்லைன்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க இல்லையா? அது வந்து பார்த்தீங்கன்னா அதுதான். இது சில நேரங்களில் வந்து இதை வந்து அப்படியே இதை சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அதை ஒன்று பிடிச்சிக்கிட்டு எது இப்படிதான் நான் முடியுமாங்க, இப்படிதான் செய்ய முடியுமாங்க? அது எப்படிங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த ஸ்தானத்தில் அந்த கெப்பாசிட்டியில தானே அவர் கடன் வாங்குறாங்க. அப்போ இப்போ நீங்க கூட தான் வந்து வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்க, திமுக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்க. 3.5 லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து
ஏதோ ஒன்று சொன்னாங்கல்ல 3 லட்சம் வந்து முதல்ல இவர் எடப்பாடி விட்டு போகும்போது 3 லட்சமோ இதை கடன். ஆமா. அப்போ அது இவங்க வெள்ளை அறிக்கைலாம் விட்டாங்க. இவங்க கூட சொன்னாங்க ஏன் வெள்ளை அறிக்கைலாம் விடுறீங்கன்னு சொல்லும்போது இப்போ 10 லட்சம் ஆயிடுச்சு. இப்போ அவங்க வந்தாங்கன்னா அவங்க வெள்ளை அறிக்கை விடுவாங்க. இதான் நடக்க போகுது. மாறி மாறி வந்தால் தான் நடக்க போகுது. அப்போ இந்த இடத்துல அந்த வெள்ளை அறிக்கை எதுக்காக வெளியிடணும்? எதுக்காக? என்ன அடையாளம் வந்து அடையாளப்படுத்துது? இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது நாங்கள் வாங்கின கடன் இல்லை, இப்போ எவ்வளோ கடன் இருக்குன்றதை நாங்கள் தெரியப்படுத்தணும். அப்போ இவங்க நினைச்சாங்க கேட்டால் மேற்கொண்டு கடன் வாங்காத ஒரு சூழல் வரும், இல்லை ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் கடன் வாங்கணும்னு நினச்சிடலாங்க. ஆனால் எங்கே வந்து இருந்துச்சு 5 ஆண்டு காலத்தில்? ஏன்னா மத்திய அரசு கையை விரிச்சதோட விளைவு அதையும் சொல்லி தான் ஆகணும். மத்திய அரசு கையை விரிச்சது, எல்லா திட்டங்களுக்கும் பணம் தேவை, வெறும் டாஸ்மாகில் வருமானத்தை வச்சு பண்ண முடியாது. அப்போ ஒரு 10 லட்சம் கோடி கடன் ஆயிடுச்சு. இப்போ அவங்க வந்தாங்கன்னா ஒரு வெள்ளை அறிக்கை விட்டுட்டு 20 லட்சம் கோடி கடன் ஆகும். இதைத்தான் அவர் சொல்றாரு. அதனால டாஸ்மாகில் வரக்கூடிய பணத்தை ஆடு மாடுகள் சொல்றாங்கல்ல, ஆடு மாடுகள் வந்து கொடுக்கக்கூடிய வந்து பால் மூலமாக வந்து தாராளமாக வந்து உங்களுக்கு வந்து இந்த டாஸ்மாகில் வரக்கூடிய வந்து பெரும்பகுதியில் வந்துக்கிட்ட ஒரு குறிப்பிட்ட பகுதியை வந்து பால் மூலமாக எடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து ஒரு அறிவியல் பூர்வமாகவும் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களோட இணைந்து வெற்றி பெறக்கூடிய விஷயம். ஆனால் அந்த மக்கள்கிட்ட நம்ம எப்படி திணிக்கிறோம்னு கேட்டால் இதெல்லாம் சாத்தியம் கிடையாது, இதெல்லாம் வேலைக்காக, இது வேலைக்காகுது, இது வேலைக்காகுது, இது சாத்தியம் கிடையாது அப்படி சொல்லணும். அப்போது மக்களோட சேர்ந்து தான் இதை வந்து நம்ம வெற்றி அடைய முடியும். ஆனால் அந்த மக்கள்கிட்டயே நம்ம என்ன செய்யறோம், அறிவார்ந்த நபர்கள் எல்லாரும் என்ன சொல்கிறோம்னா இது தேர்தல் அளிக்க வேலைக்காகுதுங்க அப்படி சொல்கிறோம். அப்போ அந்த அதை வந்து நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அறிவார்ந்த நபர்களே இது சாத்தியமா அப்படின்னு கேட்டால் மக்கள்கிட்ட எப்படி இருக்கும்? இது மக்களோட சேர்ந்து தான் இதை வந்து நம்ம ஜெயிக்க முடியும், சாத்தியமாக்க முடியும் இல்லையா? அதனால வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு சில பேருடைய அறிக்கையெல்லாம் வந்து கேட்கும்போது கேட்டோம்னா, என்னடா இவங்க இப்படி யாராவது மொத்தமாக சேர்த்து சொல்லிடுவீங்க இது சாத்தியமாகாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நல்லா இருக்கு, ஆனால் சாத்தியம் இல்லை, சரியா இருக்கு, சாத்தியம் இல்லை, அப்படிதான் பலருடைய விமர்சனம் இருக்கு. சாத்தியமாக்க முடியும், அசாத்தியங்களை யார் கனவு காண்றாங்களோ அவன் தான் புரட்சியாளர். நல்லா புரிஞ்சுங்க. எப்படி மீண்டும் வலியுறுத்துறேன், அசாத்தியங்களை யார் வந்து கனவு காண்றானோ அவன் புரட்சியாளர். சீமானை பொறுத்தவரைக்கும் நான் புரட்சியாளனா தான் பார்க்குறேன். கண்டிப்பா நாம் தமிழர் கட்சி வந்து மக்களின் மனசாட்சி. எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி. நன்றி.